நம்ம வந்து கடையில் விற்கிற மாதிரி மோமோஸ் பண்ணி நம்ம சாப்பிடுவோம். வாங்க மோமோஸ் செய்கிறதுக்கு பார்ப்போம். நான் வந்து 1/4 கிலோ மைதா மாவு எடுத்துருக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம். இதுக்கு வந்து கட்டாயம் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றுங்க. நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ ஊற்றிடாதீங்க, அது ஒரு வாசனை வந்துடும். அதனால் கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயில் பிசைகிற அளவுக்கு. எப்பயும் மாவு பிசையும்ல சப்பாத்திக்கு, அது மாதிரிக்கு இதை நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுக்கிடுவோம். உப்பையும் ஆயிலையும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டு எப்பயும் போல் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிருவோம். சப்பாத்தி மாவு நல்லா பூரிக்கு சப்பாத்திக்கு பிசையும்ல, அது மாதிரிக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வந்து நல்லா பிசைஞ்சிருவோம். இதை வந்து நல்லா டைட்டாக நல்லா பிசைஞ்சு பூரிக்கு பிசைகிற மாதிரிக்கு நல்லா பிசைஞ்சு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருவோம். அவ்வளோதான், 2 மணி நேரம் நம்ம ஊற வச்சுட்டு நம்ம இது பண்ணி பார்ப்போம். நம்ம மோமோஸ் செய்கிறதுக்கு உள்ளுக்குள்ளார வந்து ஸ்டஃப்பிங் பண்ணுறதுக்கு நம்ம செய்வோம். உள்ளார வைக்கிறத ரொம்ப ஈஸி. இது கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் சூடானதும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 மூணா தட்டிக்கங்க. இதை நல்லா வதக்கி விட்டுருவோம். இது கொஞ்சம் கூடவே இருக்கட்டும், ஏன்னா நம்ம வேறு எதுவுமே சேர்க்கறதில்ல. மிளகு பொடியும் இதுவும் மட்டும்தான் அதுக்கு காரம். கொஞ்சம் பச்சை மிளகா போடுவோம், அவ்வளோதான். பச்சை மிளகா, கேரட்டும் முட்டைக்கோசும் சின்ன சின்னதாக கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்குவோம். நம்ம அதுக்குள்ளே நம்ம எவ்வளோ நம்ம மாவு போட்டிருக்கோமோ அதுக்குள்ளே நம்ம வைக்கிற அளவுக்கு நம்ம வந்து முட்டைக்கோஸ், கேரட்டு, இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி இலை இதெல்லாம் வந்து லேசாக வதங்கினா போதும், ரொம்ப வேகணும்னு இல்லை. ஏன்னா நம்ம திருப்பி நம்ம ஆவியில் வேக வைக்க போகிறோம்ல, அதனால் அப்படியே இது வைக்கணும். அந்த தண்ணி வற்றுனா போதும், இதில் உள்ள தண்ணிகள் வற்றுனா போதும், அவ்வளோதான். இதை நல்லா வதக்கிக்கிடுவோம். இது கொஞ்சம் நல்லா வதங்கிறதுக்கு தண்ணி சத்தம் போனாலே போதும். அது கேரட் பீன்ஸ் எல்லாம் ரொம்ப வதங்க வேண்டாம், வேக வேண்டாம், வதங்கினா போதும். இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குவோம். இதில் வந்து மிளகு பவுடர், மிளகு தூள், இதுதான் இதுக்குள்ளே. இது காரம் வந்து இந்த கொஞ்சோண்டு பச்சை மிளகாய், இந்த மிளகு தூள் மட்டும்தான். நீங்கள் வேணும்னா கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டுக்கிறலாம். நம்ம எப்படி இதுக்குள்ளார உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஸ்டஃப்பிங் பண்ணுறதுக்கு நேரம் வேணுமோ, ஆனால் கொஞ்சம் சின்னதாக மட்டும் இருக்கணும், கொஞ்சம் வதங்கி இருக்கணும். ஏன்னா நம்ம உள்ளுக்குள்ள நம்ம அது மடிப்போம்ல, அந்த மடிக்க வர்ற அளவுக்கு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வெந்து சின்ன சின்னதாக இருந்தால் போதும். நீங்கள் நம்ம இஷ்டத்துக்கு எது வேணாலும் வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி மட்டும் இல்லாமல் இருக்கணும். பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து கொஞ்சோண்டு சோயா சாஸ் ஊற்றுவோம், அவ்வளோதான். சோயா சாஸ் ஊற்றி நம்ம கிண்டி விட்டுருவோம். கிண்டி விட்டுட்டு இறக்கிடுவோம். இது ஆறட்டும். நம்ம இதுக்குள்ள ஒரு தக்காளி, நமக்கு அதுக்கு தக்காளி சாஸ் இதுக்கு தொட்டுக்கிறதுக்குள்ள தக்காளி இது பண்ணிடுவோம். கொஞ்சம் ஆயில் போட்டு தக்காளி போட்டுருவோம், அவ்வளோதான். தக்காளி நல்லா இதாகட்டும். தக்காளி வந்து இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கிக்கிறட்டும். நம்ம வந்து இந்த ரெட் கலர், அதாவது நம்ம பச்சை மிளகாயிலேருந்து வருவோம்ல, நம்ம ரெட் கலர் உடனே காய வச்சுருப்போம்ல, அந்த மிளகா பச்சையாக இருக்கும்ல, அது போட்டால் நல்லா அழகாக இருக்கும். இது அப்படியே வேகட்டும். இதுக்கு மட்டும் நம்ம கொஞ்சோண்டு உப்பு மட்டும் போட்டு நல்லா மசிய வேக வச்சுக்கிடுவோம். இது நல்லா வேகட்டும். நம்ம இதை மூடி வச்சுக்கிடுவோம். மூடி வச்சுட்டு ஒரு நேரம் செஞ்சு பார்ப்போம்.
நல்லா வதங்கிட்டு பாருங்கள். தக்காளி தோல்லாம் தனியாக வர மாதிரி நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து நம்ம ஏற்கனவே உப்பு போட்டுட்டோம். இது சும்மா காஷ்மீரி பவுடர் மட்டும் போட்டு அவ்வளோதான். இதை வந்து அரைச்சி வச்சுக்குவோம். இதுதான் இதோடைய சட்னி. இதை வந்து நல்லா ஆறின உடனே இதை அரைச்சிக்குவோம். பாருங்கள், இப்போ இந்த மாவு எவ்வளோ சாஃப்டாக பிசைஞ்சிட்டோம்னு. நம்ம பூரிக்கு போடுற மாதிரியே தான். வந்து பெருசாக போடக்கூடாது. நம்ம பூரிக்கு வந்து சின்னதாக போடுவோம்ல, அதே மாதிரி போட்டுக்கோங்க. சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டுக்கணும். சின்ன உருண்டையாக போட்டால் போதும். இதை பாருங்கள், இது ஃபுல்லாக நம்ம நல்லா சேஃபாக எப்போயும் உருட்டுவோம்ல, அந்த மாதிரிக்கு நல்லா உருட்டி வச்சுக்குவோம். சின்ன சின்ன பாலாக போட்டு வச்சுக்குவோம். அவ்வளோதான். இதை வந்து நம்ம அப்படியே தேய்ப்போம். தேய்க்க வேண்டியதுதான். கொஞ்சம் மாவு போட்டுக்கிறோம்னா, மாவோ எண்ணெயோ உங்களுக்கு எது வந்து நெய்ஸாக தேய்க்கிறதுக்குள்ள மாதிரி எது இருக்கோ அதை உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் போட்டுக்கோங்க. நம்ம வந்து இது ஆவியில் தான் வேக வைக்க போகிறோம். நல்லா நெய்ஸாக தேய்ச்சிக்குவோம். உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ இது நல்லா தேய்ச்சிக்கணும். இது நம்ம ஆவியில் வேக வைக்கிறதுனால ரொம்ப பயப்பட வேண்டாம். நல்லா இதாகிக்கணும். இப்போ நான் வந்து கிரேவி பண்ணி வச்சோம்ல, முட்டைக்கோஸ், கேரட், பச்சை மிளகாய், அது நம்ம உள்ளர வச்சு பாருங்கள். நம்ம நல்லா தேய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா. எவ்வளோ தேய்க்க முடியுமோ அவ்வளோ தேய்ச்சிக்கணும். பெருசாக வேணாலும் போட்டுக்கிறலாம். ஆனால் இந்த சைனீஸ் கடைகள்லாம் பார்த்தோம்னா சரி, சூப்பராக வந்து என்னென்னவோ நிறைய மாடல் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா நிறையா மாடல் என்ன வேணுமோ அந்த இது பண்ணிக்கோங்க. மாவு வந்து நல்லா ஊறுனா தான் வந்து நல்ல நெய்ஸாக வரும், சீக்கிரமும் நல்லா வேகும். இது ரொம்ப ஈஸி. தேய்ச்சிட்டு நம்ம பெரட்டி வச்சிடணும். அப்படியே தேய்ச்சதை வச்சிட வேண்டாம். இதில் வந்து ஸ்டப்பிங் வச்சுட்டு இது ரொம்ப ஈஸி. நம்ம சேரி கட்டுவோம்ல, சேரிக்கு வந்து பீட்ஸ் வைப்போம்ல, அதே மாதிரி தான். எந்த கஷ்டம் கொஞ்சம் நல்லா இழுத்துக்கங்க. நம்ம சேலைக்கு மடிப்பு வைக்கிற மாதிரி தான். இதில் நிறைய மாடல் இருக்குது. நம்ம இந்த பூர்ணம் கொலக்கட்டை நம்ம செய்வோம்ல, அந்த மாதிரிக்கு அந்த அச்சு இருந்தால் கூட அதுக்குள்ளே வச்சு கூட நம்ம செய்யலாம். இதை வந்து நம்ம அப்படியே நம்ம சேலை மடிப்பு வைக்கிற மாதிரியே தான் அப்படியே வச்சுக்கிட்டே வர வேண்டியதுதான். அது நம்ம கையில் ஒன்றா பிடிச்சிருப்போம்ல சேலை மடிப்பை, அதே மாதிரி இந்த கட்டை விரலில் வச்சு நம்ம எல்லாத்தையும் பிடிச்சிக்குவோம். உருவுனாலும் ஒன்றும் பயம் இல்லை. நம்ம வந்து இதை வந்து நல்லா இப்போ பாருங்க, ஒரு மூட்டை மாதிரி நம்ம ஆக்கிட்டோம். இதை வந்து நல்லா பிடிச்சிக்கிடுவோம். இந்த உள்ளங்கையில் வச்சு அப்படியே ஒரு சுற்றணும். இந்த மாவு மேலே உள்ள மாவு பிடிச்சிருக்கோம்னா இதை வந்து பாருங்க இப்படி வந்து சுற்றணும். நல்லா நீளமாக இழுத்து விட்டு இப்படி சுற்றிட்டு இந்த மேலே கொஞ்சம் மாவு இருக்கும் இல்லையா, அதை நம்ம அப்படியே பிடிச்சி எடுத்துடலாம். அவ்வளோதான். பயப்படவே வேண்டாம். அப்போ வந்து நம்மளுக்கு நல்லா சேஃப் வந்துடும். இந்த பாருங்கள், நான் செஞ்சு வச்சுருக்கேன். நான் இன்னொன்று கூட உங்களுக்கு நல்லா செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். மாவு வந்து கொஞ்சம் நல்லா ஊற வச்சுருக்கேன். எவ்வளோ நேரம் ஊறணும் அவ்வளோ நேரம் ஊறிச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், நைஸாக. இந்த சாப்பிடும் போது அந்த பிசுபிசுப்பு இருக்காது. நம்ம வந்து இந்த இதெல்லாம் சைனாவில் இந்த அவங்கெல்லாம் செய்கிறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம செஞ்சுட்டு அது ரொம்ப அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. நான் வந்து அந்த இது சாப்பிட்ருக்கிறேன் சைனாவில். வெளியில் போயிருக்கும் போது எனக்கு வாங்கி கொடுத்துருக்குறாங்க. தேய்ச்சிட்டு இதை திருப்பிடணும். அப்படியே வச்சிடக்கூடாது, எடுக்க வராது. ஏன்னா நம்ம எல்லாம் வச்சுட்டு நம்ம எடுக்கும் போது எடுக்க வராது.
அது சைனாவில் வந்து அவங்க வேறு மாவு போடுறாங்க, இந்த மைதா மாவே அது கிடையாது, அது வேறு மாவு. அது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பார்க்கும் போதே இப்படி பிசைஞ்சு வச்சாலே அது கண்ணாடி மாதிரியே தான் இருக்கும். அது பேர் வேறு மாவு. அதை நான் கேட்டு சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் பாருங்கள், இவ்வளோதான். இதை வந்து நம்ம சேலை மடிப்பு மாதிரி தான், ரொம்ப ஈஸி. இவ்வளோதான். இது அந்து போயிடும், பிஞ்சு போயிடும், அந்த இதுவே இல்லை. ஏன்னா மைதா மாவு வந்து நல்லா இழுக்க வரும், ஒன்றும் வராது. இதை எல்லாத்தையும் விட்டாலும் இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இப்படி ஒரு மூட்டையை அப்படி பிடிச்சிக்கோங்க, இப்படி உள்ளங்கையில் வச்சுக்கோங்க, இந்த ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா தூக்கி விடுங்க. தூக்கி விட்டுட்டு இதை ஒரு சுற்று அப்படி இது பண்ண உடனே அது நல்லா அந்த பாருங்கள், இந்த வரி வரியாக நல்லா வந்துடும். அது ஆவியில் வெந்த உடனே அழகாக இருக்கும். மேலே உள்ள எக்ஸ்ட்ரா மாவை வந்து நம்ம வந்து பிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான். இந்த பிளாட்டை அழகாக வச்சிட வேண்டியதுதான். எவ்வளோதான். இதை வந்து நம்ம செஞ்சு நம்ம வந்து இந்த பிளேட்டில் நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சம் ஆயில் போட்டுக்குவோம். ஆயில் போட்டுட்டு அது மேலே எடுத்து வச்சிட வேண்டியதுதான். இது ஃபுல்லாக நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ வேறு வேறு மாடல்களையும் நம்ம போடலாம். இதை வச்சுக்குவோம். இன்னும் ஒரு மாடல் வேறு மாடல் போட்டு காமிக்கிறாங்க. மைதா மாவில் வந்து நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பிய்யவே பிய்யாது நம்ம, ஏன்னா நிறைய நேரம் ஊற வச்சிட்டோம்ல. ஊற வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். அவ்வளோதான். இந்த ஓரங்கள் கனமாக இருந்துச்சுன்னா அதை மட்டும் கொஞ்சம் எண்ணெய் நம்ம எடுக்கும் போது நம்ம பிச்சு தான் நம்ம போட போகிறோம். மேலே உள்ளதை எல்லாம் போட்டுக்கோங்க. இதை உள்ளார வச்சுக்குவோம். இதை நம்ம பூரணம் கொலக்கட்டை மடிப்போம்ல, அந்த மாதிரி கூட நம்ம மடித்து நல்லா முதல் டைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்குவோம். இந்த எக்ஸ்ட்ரா கனமாக இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம இப்படி இழுத்து விட்டோம்னா வந்துடும். இதை வந்து நம்ம இந்த நிறைய கனமாக இருக்கிறத மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிக்குவோம். ஒரே சேஃபாக நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டோம்னா கனமாக இல்லாமல் வச்சா நல்லா வேக சீக்கிரம். அவ்வளோதான். இதை வந்து நம்ம சும்மா இப்படி மடித்து விட்டுக்க வேண்டியது. நெகத்தை வச்சு நம்ம வந்து சும்மா இப்படி இதை 2-3 ட்ரிப் நம்ம செஞ்சிட்டோம்னா நல்லா வந்துடும். பாருங்கள், இப்படி இதுவும் ஒரு மாடல். நிறைய மாடல்கள் வந்து செய்வாங்க, பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருக்கும். அவங்க வந்து ஒரு ஓலை கூடை மாதிரி இருக்கும், மூங்கில் கூடை இருக்கும். அதை வச்சு அந்த ஒரு இதுக்கு வந்து 5 இருக்கும். அதை வச்சு இந்த நம்ம சட்னி ஒன்று வச்சு கொடுப்பாங்க. அது வந்து நிறைய வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருப்பாங்க. அதை நல்லெண்ணெயும் எள்ளுமே அதில் போட்டு தான் அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு கொடுப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் அது. ஆனால் இந்த மாவே இல்லை. அது பெரும்பாலும் வந்து இந்த சதுரமாக நிறைய வச்சுருப்பாங்க. இதை வச்சுட்டு எல்லாம் 4 பக்கம் மடிச்சு விட்டுருவாங்க. நிறைய அழகழகு மாடலில் இருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக. நம்மளுக்கு வந்து என்னவோ வேறு ஏதோ விற்கிற மாதிரி இருக்கும். கடைசியில் நம்ம ஊரில் உள்ள இதுதான் எல்லாமே. இதுதான் இங்கே வந்து ஷீ ஃபுட்டாகவே வந்து எல்லா இடத்துலையுமே இதுதான் விற்கும். இது மாதிரி செஞ்சுட்டு இதை நம்ம வந்து இப்போ ஆவியில் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம். பாருங்கள், இது ஆவியில் வச்சு நம்ம இட்லி பாத்திரத்தில் எப்பயும் போல வச்சு நம்ம வேக வச்சுட்டு வந்துடுவோம். நம்ம வேக வச்சு பார்ப்போம். பாருங்கள், நம்ம வந்து இப்போ இட்லி பாத்திரம் வச்சுட்டோம், அடுப்பு பற்ற வச்சாச்சு. இதில் வந்து நம்ம உள்ளார வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும் பார்ப்போம். இதை மூடி வச்சுருவோம், வேகட்டும் பார்ப்போம். நம்ம வந்து இப்போ இந்த சட்னிக்கு வந்து நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். நல்லா ஆறிடுச்சு. நம்ம சட்னி மட்டும் இப்போ அரைச்சிட்டு காமிக்கிறேன். மோமோஸ் செஞ்சாச்சு, ஈஸியாக செஞ்சிடலாம். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இதுக்கு வந்து இந்த கார சட்னி
இது வந்து சில்லி ஆயில் நிறைய ஊற்றியிருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும். இவ்வளோ தான். இங்கே பாருங்கள், நான் கட் பண்ணி காமிக்கிறேன். நல்லா சாஃப்டாக வந்துருக்கு பாருங்க. அப்படியே கடையில் விற்கிற மாதிரியே நல்லா இதாக இருக்குது. இதையே சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு பாருங்கள், லைக் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.